இங்கிலாந்து அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு பேஸ்பால் அப்படின்றத பிரெண்டன் மெக்கலம் மூலமா கொண்டு வந்தது அப்படின்றது எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கொஸ்டின். ஆக்சுவலா டே ஒன்னோட முடிவில் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எவர் முதல் முறையாக 100 வருஷத்துக்கு மேல இந்த மெல்பர்ன்ல கிரிக்கெட் ஆடு 100 வருஷம் ஆயிடுச்சு. முதல் முறையா ஒரு டெஸ்ட் மேட்சுடைய டே ஒன்ல 20 விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு ஆலி போப் அவரோட ஃபார்மர் வைஸ் கேப்டனை ட்ராப் பண்ணி இன்னொரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம வந்து வை டோன்ட் வி அப்ரோச் பிளான் பி ஆர் பிளான் சி? Do you see ரவி சாஸ்திரி கமிங்? வருவாரா அவர்? அப்படி மீன் இது நடக்குமா? அப்படி நடந்தா ரவி சாஸ்திரியோட ஒரு கோச்சிங்ன்றது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. இங்கிலாந்துல மட்டும் போய் தலைவன் கலக்கிட்டாப்லனா அப்படியே காலரை தூக்கி விட்டு நம்மலாம் வந்து விசில போட்டு ஏய் பாடுறா என் தலைவன் கூட அவங்க வந்து 380 ஏதோ அடிக்கிறாங்க, இங்கிலாந்து 270 280 அடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க லீட் இருக்கு, பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ் கூட நீங்க பேட் கமின்ஸ் வந்து 3 விக்கெட்ஸ், மிச்சல் ஸ்டார்க் வந்து இன்னொரு 3 விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்டா எடுக்கிறாங்க. பஸ் 3 4 5 விக்கெட்ஸ் 3 4 5. ஸோ ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி இவனுங்க பேஸ்பால் தான் போறாங்க, அட்டாக்கிங் தான் போறாங்க, ஸோ கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைன் அண்ட் லென்த்தை ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணி தே ஒன் தட் தேர்ட் கேம் பை அபவுட் 80 or 90 odd runs. பட் பிளான் வெரி வெல் எக்ஸிக்யூட்டட். அவங்க பேஸ்பால் சொல்றதுக்கும் இவங்க ரான் பால் சொல்றதுக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். டெவான் கான்வே விடணுமா? பைபேக் பண்ணிடலாமே சின்ன அமௌண்ட்டுக்கு. சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்றதையே நான் சொல்றேன். சீசன் டு சீசன் வந்து 500 ரன்களுக்கு மேல ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா அவர் சும்மா கிடையாது. டெஃபினெட்லி அவர் வந்து சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே வந்து இந்த ஒரு சீசனை கணக்குல வச்சுக்கிட்டு தூக்கி போடணுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிற வகையில தான் டெவான் கான்வே ஆடி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா வகையில பார்க்கும்போது ஜேஎஸ்கே வந்து ஓகேன்னு இருக்கும். ஒவ்வொரு நடந்து முடிஞ்ச 3 சீசனும் பாருங்க, they came to the playoffs, but ஃபைனலுக்கு அவங்களால ஒரு தடவை கூட வரவே முடியல. Hi from Bala and நம்ம கூட இப்போ வந்திருக்கிறது 2BT கபில் வந்திருக்காரு. ஹாய் கபில். ஹலோ பாலா, ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஒரு நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருங்க. நல்ல ஓகே ரைட். எல்லாரும் நல்லா இருக்கிறது தாண்டி வந்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு வீடியோ மூலமா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம சேனல்ல. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ உங்க சேனல்ல நீங்க போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பரா போயிருக்குது. ஆல்மோஸ்ட் 5K வியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது. அண்ட் எல்லாம் அந்த வியூஸ் நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி வந்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்க அனாலிசிஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்கும்போது வந்துட்டு வெரி வெரி ஹாப்பி டு பி கொலாபரேட்டிங் வித் யூ கபில். எஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாலா அண்ட் ஆல்சோ அவர் வியூவர்ஸ். இன்னுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சரி நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கு, எவ்வளவு இன்டெப்தா போகலாம், வேற என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ணலாங்கிற போட ஆரம்பிச்சிங்கன்னா எஸ். அண்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஒரே ஒரு ட்ரிவியா கொஸ்டின், என்னடா இன்னும் கடி ஜோக்கு முடிக்கலையாங்கிற மாதிரி ஒரே ஒரு ஐபிஎல் கொஸ்டின் மட்டும் நான் மைண்ட்ல வச்சிருந்தேன். அதை நம்ம போன வீடியோ மிஸ் பண்ணிட்டோம். அப் டு எத்தனை பிளேயர்ஸ்னு சொல்ல வேணாம், ஒரு 7 பிளேயர்ஸ்னு வச்சு, ஓகே 7 பிளேயர்ஸ் இருக்காங்க பாலா. அவங்க வந்து 2008ல இருந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் வரைக்கும் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காங்க ஃபார் சம் ஆஃப் தி அதர் டீம். அவங்க நேஷனல் இந்தியன் டீம் நேஷனல்ல கூட விளையாடி இருக்காங்க. அப்பேற்பட்ட 7 பேர் யாருன்னு வியூவர்ஸுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியறதுக்கு மறந்து போயிருக்கலாம். தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. 7 பிளேயர்ஸ் 2008 to 2026 அவங்க இந்தியன் நேஷனல் டீமுக்கு விளையாடி இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ரைட் ஆன்சர் எது அப்படிங்கிறத வந்துட்டு மண்டே ஈவினிங் 6 PM வந்து நம்மளோட கலர் கண்ணாடி சேனல்ல கம்யூனிட்டியில வந்து இதுக்கான போஸ்ட் வித் ஆன்சரோட வந்துட்டு நம்ம மண்டே ஈவினிங் இதை போட்டுருவோம். அண்ட் தென் யூ கேன் கீப் கமெண்டிங். ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். The first few important things நம்ம இன்னைக்கு பேச போறது என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன. இந்த டிசம்பர் மாதத்திலே
ஒரு நல்ல குளிரிலே மக்கள்லாம் வந்து ஜாலியா வீட்ல உட்காந்து அங்கங்க அப்படி எப்படி கிடைக்கிற லீவுகளெல்லாம் வச்சுக்கிட்டு மழை கிழன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற கிரிக்கெட் எப்படி போயிட்டு இருக்குது இன்டர்நேஷனல் சர்க்கியூட்லன்றதான் பார்க்க போறோம். மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது நம்ம இப்போ வந்து ஒரு 3 டோர்னமெண்ட் பத்தி பேச போறோம். நடந்துட்டு இருக்கிற IL T20, நடந்து கொண்டிருக்கும் இப்போ ஆரம்பித்த SA20 அண்ட் ஆல்சோ ஆஷஸ். ஸோ இந்த 3 என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ஆஷஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்னங்க ஆஷஸ் வந்து எதனா வாட் யூ திங்க் இஸ் ராங் வித் கோயிங் ராங் வித் இங்கிலாந்து? இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எதனால மெயினா இங்கிலாந்துக்கு இந்த டான்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்களா? யூஆர் ஃபாலோயிங் ஆஷஸ்? எஸ், ஆக்சுவலா பாலா, இட்ஸ் a very good team. இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் டீம் இஸ் a very good team under Ben Stokes. I think அவங்க காம்பினேஷனே கரெக்டா இருக்கு. they have proper openers, middle order and bowlingலயுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க, டங், பிரேடன் கார்ஸ், இவங்க எல்லாமே வெரி குட் bowlers. பட் எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க அந்த பிரெண்டன் மெக்கலம் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பேஸ் பால் நம்ம இனிமே அப்படி அட்டாக்கிங் போறோம், இப்படி போறோம், அந்த ஒரு மைண்ட் செட்ல மேபி தே மிஸ்ட் சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸா என்னன்னு தெரியல. இப்போ 3 மேட்சஸ் நடந்து முடிஞ்சு நேத்திக்கு தான் இப்போதான் 4th டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. they are 3-0 down. They played well but still they could not capitalize. கரெக்டான நிறைய கேச்சஸ் விட்டாங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல, தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் பென் டக்கெட், ஆலி போப்னு நிறைய பேர் கேச்சஸ் விட்டாங்க. பால் ஸ்விங் ஆச்சு. we were also able to see a little bit of reverse even under லைட்ஸ்ல நடந்த டெஸ்ட் மேட்ச் கூட. it was very nice but ரன்ஸ் கேபிட்டலைஸ் பண்ண முடியல. கரெக்டான நேரத்துல வேண்டிய பார்ட்னர்ஷிப்ஸ் பண்ண முடியல. அங்கதான் ஆஸ்திரேலியால வந்து they were able to capitalize. டிராவிஸ் ஹெட் ஒரு magnificent செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ key players, key partnerships on Australian side. இங்க வந்து poor fielding, bowling நல்லா இருந்தாலும் they leaked runs. so இந்த மாதிரி ஒரு 2-3 difference and stark pointsனால தான் I think England are 3-0 down but it's very bad. இந்த பக்கம் இங்கிலாந்து வந்து பேஸ் பால்னு சொல்லி ஆஸ்திரேலியால அவ கோச் வந்து ஆண்ட்ரூ மெக்டானல்ட், அவர் வந்து he was having red hair bowler இருக்கு. so ரானி ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட், ரான் பால் அப்படின்னு டேவிட் வார்னர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லி, பேசிக்கலி ரான் பால் என்னன்னா ஆண்ட்ரூ மெக்டானல்டோட அப்ரோச் என்னன்னா ஸ்டேபிளா விளையாடுவோம், அக்ரெசிவா விளையாட மாட்டான், வில் கோ ஃபார் பார்ட்னர்ஷிப்ஸ், வில் பிளே த லாங் இன்னிங்ஸ், வில் கேப்சர் இட் செஷன் பை செஷன். அப்படியே பேஸ் பாலுக்கு ஆப்போசிட் அதை பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்த சீரீஸை. ஸோ அதனாலேயே ரான் பால் அப்படின்னு ஷர்ட் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஓவர் வியூல பார்க்கும்போது ரொம்ப ஸ்டார்க் பாயிண்ட்ஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. பை தி வே இங்கிலாந்து இஸ் a வெரி குட் டீம். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மிஸ்ஸா இருக்கலாம், ஆர் கொஞ்சம் ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணி அந்த லாங் பார்ட்னர்ஷிப்ஸ் இருந்திருந்தா these 3 ingredients தான் பாலா, they would have definitely won at least 1 or 2 matches. பட் bowling ரொம்ப செம ஷார்ப்பா இருக்கு. எஸ், ஐ ஹாவ் ஒன் பேசிக் டவுட். என்னன்னா, நம்ம இங்கிலாந்து அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு பேஸ் பால் அப்படின்றத பிரெண்டன் மெக்கலம் மூலமா கொண்டு வந்தது அப்படின்றது எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கொஸ்டின் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ஒரு 2022 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்டு கப் அவங்க வந்து வின் பண்ண T20 வேர்ல்டு கப் வரைக்கும், அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பேஸ் பால்ன்றது எல்லா ஃபார்மட்லயும் ஓரளவுக்கு ஓகேனாவது சொல்லலாம். பட் இந்த லாஸ்ட் 3 வருஷத்துல 2023, 4, 5 இந்த 3 வருஷத்துல அந்த பேஸ் பால் வந்து அவங்கள கவுத்து விட்டு அவங்கள குப்புற போட்டு கும்முன்னு குமுறுனதுதான் அதிகம் அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மை. அது அவங்க ஒத்துப்பாங்களா இல்லையா, அதை ரியலைஸ் பண்றாங்களா இல்லையான்றது தெரியல. சம்டைம்ஸ் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இல்ல எங்க மெத்தட் கரெக்ட் தான், இதுதான் வந்து இப்போதைக்கு மக்கள் ரசிச்சு பார்க்குற மெத்தடு, இந்த டைப் ஆஃப் கிரிக்கெட் தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த டைப் ஆஃப் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் கரெக்ட், இது நம்ம கொண்டு வந்தது நியூ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், நம்ம இதை கொண்டு வந்தோம், அது நாம அடிப்போம் அப்படின்னு நான் அதை ஸ்டெப்பு பேக் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பிரெண்டன் மெக்கலம் வந்து ரொம்ப துடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அக்ராஸ் த ஃபார்மட்ஸ் தே ஹவ் பீன் லூசிங் தேர் ஒரிஜினாலிட்டி. என்னமோ மாதிரி ஆயிட்டானுங்க, கொச்சன்னு. இப்ப நீங்க ரேங்கிங்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, டேய் 3 ஃபார்மட்லயுமே டாப் 3ல வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்த பிக் த்ரீ நீங்களடா. இந்த பிக் 3ன்றதுல வந்து இப்ப இங்கிலாந்து வந்து நீ எப்படி பிக் 3ல சொல்ல முடியும்ன்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்றது வந்து
நீங்க சொன்ன மாதிரி டீம் நல்ல டீம் தான். அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓப்பனர்ஸா அவங்களுக்கு வந்துட்டு ஜானி பேர்ஸ்டோ இருந்தப்பயும் சரி, இல்ல ஆலெக்ஸ் ஹேல்ஸ் இருந்தப்பயும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அலஸ்டர் குக் வரைக்கும் போனாலும் சரி, இல்ல மைக்கேல் வார்னர், ட்ரெஸ்காத்திக், ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் நீங்க எவ்வளவு தூரம் வேணா பண்ணிப்போங்க. இங்கிலாந்து ஹஸ் ஆல்வேஸ் பீன் a குட் டீம். அவங்க டீம்ல எப்பவுமே பிரச்சனை வந்தது கிடையாது. பட் பட் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நீ ஒரு 300 அடிக்க முடியுது. இததான் வந்து இப்ப சன்ரைசர்ஸ் அடிச்சு இத அப்படியே ஃபாலோ பண்றாங்க. நம்மளோட ஐபிஎல்ல பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஜஸ்ட் காப்பி பேஸ்டிங் வாட் பேஸ்பால் இஸ் ஆல் அபவுட். பட் அதை எவ்வளவு தூரம் ஐபிஎல்ல இந்தியன் பிச்சஸ்ல அவங்களுக்கே உதவ மாட்டேங்குது. அடிக்கிறாங்க. இப்போ வந்து டாப் ஸ்கோர்ஸ் என்னப்பா ஐபிஎல் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க தான் டாப் 3, 4, 5 எங்க போனா அவங்க தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ரன்ஸ் எல்லாம் ரைட் ஓகே. கப் அடிக்க முடியுதா? நீ இந்த வருஷம்லாம் வந்து 2025ல வந்து எவ்வளோ பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ நீங்க எல்லா பிட்ச்லயும் எல்லா நேரமும் நான் இப்படிதான் ஆடுவேன், இந்த ஒரு மாதிரி தான் ஆடுவேன், இது எல்லா நாளுமே எனக்கு செட் ஆகும்னா கிரிக்கெட் அப்படி கிடையவே கிடையாது. கிரிக்கெட் இஸ் நாட் லைக் தட். எந்த ஸ்போர்ட்டுமே அப்படி கிடையாது. பட் கிரிக்கெட் ஃபார் தட் மேட்டர் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த அதர் ஸ்போர்ட்ஸ். ரொம்ப எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து வெதர்ல இருந்து ஆரம்பிச்சு, பிட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு, அன்னைக்கு மழை பெஞ்சுதா பெய்யலையான்றதுல இருந்து ஆரம்பிச்சு, பிளேயர்ஸ் பவுலிங் போட தெரிஞ்சவங்க, பவுன்ஸா போட தெரியுமா தெரியாதா, ஷார்ட் பால் போடுறதை தாண்டி யார்க்கர்ஸ் போட தெரிஞ்ச பவுலர் இருக்கிறாங்களா, அதை நெகேட் பண்ண தெரிஞ்ச பேட்ஸ்மேன் இருக்கிறாங்களா, இப்படி பல ஃபேக்டர்ஸை வச்சு மட்டும்தான் இந்த கேம் இருக்குதுங்கும் போது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இதுல நீங்க எதையுமே வந்துட்டு இதுக்கு ஒரு பிளான் இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு விளையாடவே முடியாது இல்லையா? ஸோ அந்த பேஸ்பால் அப்படின்றது அவங்கள ரொம்ப ரொம்ப பேக் ஃபயர் பண்ணிருக்குது. இது வந்து பேஸ்பால் இல்ல பேக் ஃபயர் பால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டு யூ அக்ரி தட்? எஸ், இதே மாதிரி தான் ஆச்சு. நம்ம 2015-16ல விராட் கோலி, 2014ல விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்சி எடுத்தப்போ அவருடைய அக்ரெசிவ் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங்க்கு நம்ம இந்தியன் டீம் ஹேட் டு இது உங்களுக்கு அந்த நீங்க நியூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் வந்து பயங்கரமான ஃபிட், சிக்ஸ் பேக், ஹி எக்ஸ்பெக்டட் தி சேம் அவுட் ஆஃப் தி இந்தியன் டீம். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா இப்போ கூட பென் ஸ்டோக்ஸ் இஸ் வெரி அக்ரெசிவ். டிரான்சிஷன் வாஸ் ஸ்மூத்ல. ஐ அம் சாரி டு இன்டரப்ட், பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவரோட அந்த இதை வந்து எல்லாரும் எடுத்துட்டு டேய் நம்மளும் இவரை மாதிரி வரணும்டா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவரை மாதிரி ஃபிட்னஸ்ல போய் அந்த டீமே வந்துட்டு அப்பா எம்எஸ் தோனி என்னதான் லிமிடெட் ஃபார்மட்ஸ்ல ஜாம்பவானா இருந்தாலும் டெஸ்ட்ல எங்கேயோ ஒரு இது குறைஞ்சதுப்பா, அதை விராட் கோலி புட்டிச்சு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுற வகையில விராட் கோலியோட டெஸ்ட்ல he introduced that brand of cricket and it worked for India. பட் இவரோட இந்த பேஸ்பால் டெஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? அண்ட் அட்லீஸ்ட் அவுட் சைட் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் வேற எந்த நாட்டுக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆகுதானா? சத்தியமா இல்லை. இங்கிலாந்துல மட்டும்தான் உங்க பேஸ்பால் கான்செப்ட் ஒர்க் அவுட். வேற எங்க போனாலும் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கொல்கட்டாக்கெல்லாம் வந்து இந்த கேகேஆர்ல ஈடன் கார்டன்ஸ்ல போனா மச்சான் 250 கன்ஃபார்ம் மச்சான் அப்படிம்பாங்களோ, அந்த மாதிரி வந்து நீங்க வேற எங்கேயும் போய் அடிக்க முடியாதுன்ற மாதிரி பிரச்சனைகள். ஆர்சிபி பிட்ச்ல சின்னசாமி ஸ்டேடியம் அடிக்கலான்ற மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கணும்ல. நீ சும்மா ஒரு பேஸ்பால் இருக்குது, நான் சும்மா சுத்துவேன், எல்லா பாலும் அடிக்கும் அப்படின்னு. ஆனா என்ன ஜோக்னா ஹாரி புரூக் இந்த ஆஷஸை கூட நீங்க விட்டுருங்க. இன் ஜெனரல் ஹாரி புரூக் அந்த கான்செப்டை அழகா ஃபாலோ பண்றாரு. அவருக்கு அது செமையா சூட் ஆகுது, அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, அவர் மட்டும்தான் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த டெம்ப்ளேட் வந்து வேற யாருக்குமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அந்த டீம்ல அப்படின்றத ஒரு நிதர்சன உண்மையை புரிஞ்சு கொள்ள ஏன் மறுக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எஸ், இந்த ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் அவங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் 2 years ago அவங்க இப்போ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்தப்போ இங்கிலாந்து வந்து ஆஷஸ். ஸோ நான் என்ன சொல்றேன், ஸ்பார்க்கிள்ஸ்ல பாக்கெட்ஸ்ல இங்க அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இது ஜெல் ஆகி ஒரு டீமா ப்ராப்பரா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல கேப்டன் அக்ரெசிவ் அப்ரோச் விச் ஹஸ் ப்ரொவைடட் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆனா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க ஓபனர் ஜாக் ராலி ஆட்டும், பென் டக்கெட், ஒன் டவுன்ல வர ஆலி போப், அவங்க எல்லாமே தேர் குட் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் பட் தேர் நாட் பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு காலத்துல செவாக் இருந்த மாதிரி அந்த மாதிரி பிளேசிங் ஏர்ல அடிச்சு பியாண்ட் பாயிண்ட் அவ்வளோ ரிஸ்க் டேக்கிங்கா அவங்க பண்ண மாட்டாங்க. தே ஸ்டில் அந்த வீல் அடிக்கிறது, அந்த டிரைவ் அடிக்கிறது அலாங் த கிரவுண்ட், அந்த மாதிரியான இதுதான். ஸோ கேப்டன் உங்களுக்கு வேற மாதிரி பேஸ்பால் அட்டாக்கிங் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல் அவர்ல இருந்து நியூசிலாந்துக்கு ஹவு ஹி வாஸ் பிளேயிங்னே தெரியும். ஸோ டாப் டவுன் அப்ரோச் கரெக்டா செட்டில் ஆகலையோ சம்டைம்ஸ் இட் கிளிக்ஸ். நீங்க சொல்ற மாதிரி சில பிச்சர்ஸ்ல சில கண்டிஷன்ஸ்ல இட் கிளிக்ஸ், சில கண்டிஷன்ஸ்ல இட் டசன்ட் கிளிக். அப்போ உங்களுக்கு பிளான் பி இருக்கா? இவ்வளவு அட்டாக்கிங் இல்லாம இப்போ ரோஹித் சர்மா எப்படி நம்ம ஹி கரெக்டா வந்து நவ் ஹி ஹஸ் அண்டர்ஸ்டுட், ஹி வாஸ் ப்ரமோட்டட் as an opener, he flourished as an opener. பட் எப்போ டுவர்ட்ஸ் தி எண்ட், இப்போ எண்ட் வரும்போது எல்லாம் அடிக்க போக முடியாது. அப்போ அந்த மாதிரியான உங்களுக்கு பிளான் பி இருக்கா அப்படின்னாக்கா இந்த சீரீஸ்ல கூட நம்மளால பார்க்க முடியும்னா
அவங்களுக்கு இருக்கிற ஸ்டால்வார்ட் பேட்ஸ்மேன் ஜோ ரூட் கூட இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். நான் செல்ஃபிஷா ஒன்று சொல்றேன், ஜோ ரூட் பர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் நம்ம தலைவர் டெண்டுல்கர் கிட்ட வந்துட்டாரு. 4000 ரன்ஸ் தான் இருக்கு. அவர் டக் அடிக்க அடிக்க நான் இங்க ஸ்வீட் வாயில போட்டுக்கிறேன். அது ஒரு தனி ட்ராக்கா இருக்கட்டும். பட் ஸ்டில் ஸ்டால்வார்ட் லைக் ஜோ ரூட் கூட இஸ் நாட் ஏபிள் டு கேபிட்டலைஸ் ஆன் தி டீம்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் அட்டாக்கிங் ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட். ஸோ பிளான் பி இருக்கணும். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், சரிபா பிரெண்டன் மெக்கலம் போறோம், ரவி சாஸ்திரியா வரக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியால கமெண்ட்ரியில கோச்சா போடலாம் அப்படின்லாம் நியூஸ் வருது. ஸோ எமோஷனலா இருக்காங்க ரொம்ப. நான் சொன்ன மாதிரி தேர் போலிங் இஸ் டாப் கிளாஸ். அந்த லாங் இன்னிங்ஸ், லாங் பார்ட்னர்ஷிப்ஸ் ஆஸ் பிளான் பி ஆர் பிளான் சி டக்குன்னு, ஏன்னா ஓலி போப் ஹஸ் இப்போ இந்த 4th டெஸ்ட்டுக்கு ஓலி போப் அவரோட ஃபார்மர் வைஸ் கேப்டனை டிராப் பண்ணி இன்னொரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம வந்து வை டோன்ட் வி அப்ரோச் பிளான் பி ஆர் பிளான் சி, ட்ரை டு ஃபர்ஸ்ட் ஸ்டே இன் த க்ரீஸ் அண்ட் பில்ட் லாங் பார்ட்னர்ஷிப்ஸ். அது அவங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகலையா ஆர் அப்படிலாம் கிடையாது, போனாலும் பரவாயில்ல, வி வில் எஸ்டாப்ளிஷ் திஸ் பிராண்ட் விச் இஸ் அகேன்ஸ்ட் அவர் நேச்சர். அப்படி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இல்ல போனாலும் பரவாயில்லன்னா, ஒரு மேட்ச் போனா பரவாயில்ல, ஒரு இன்னிங்ஸ் போனா பரவாயில்ல, ஒரு சீரீஸ் போனா பரவாயில்லன்னு ஆடுறது வேறங்க. நீங்க சொன்ன மாதிரி விராட் கோலியோடைய அந்த டிரான்சிஷன் பீரியட்ல வந்து டிரான்சிஷன் ஆச்சு, பட் அதான் டிரான்சிஷன் ஆயிருச்சுன்றது வேற. நீ 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கே தவிர அது எங்கெங்கெல்லாம் போய் தோத்துருக்காங்க நீங்க பாருங்க. அக்ராஸ் த ஃபார்மேட்ஸ் லிமிட்டட் ஓவர்ஸ்ல கூட அது அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணிருக்குதுங்க. எந்த கண்ட்ரிக்கு they have lost against minnows, they have lost against like small teams. இவங்க கூட தான் ஏன்டா நீ தோத்து போன, ஏன் இந்த சீரீஸ் நீ ஜெயிக்கல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாராவது எடுத்து பார்த்தா குழம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ்க்குலாம் தோத்துறாங்க. the victories you see அவங்க வந்து T20லயே ODIலயே அவங்க எடுத்த விக்டரிஸ்லாம் நீங்க பாருங்க. கடந்த ஒரு 3-4 வருஷத்துல பிக் டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவங்களால விக்டரியை பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது இட் இஸ் ரியல் கன்சர்ன். அது அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். என் இங்கிலாந்துல என் ஊர்ல நீ வா, இங்க உட்காந்துக்க, நான் பர்மிங்ஹாம்ல அடிச்சு காட்டுறேன், ட்ரெண்ட் பிரிட்ஜ்ல நான் அடிச்சு காட்டுவேன், நான் நாட்டிங்ஹாம்ல அடிப்பேன், ஓவல்ல அடிப்பேன், லண்டன்ல அடி. இதை தவிர்த்து உலகத்துல வேற கிரவுண்டே இல்லையா? நீ எங்கேயும் ஆட போறதே இல்லையா? இங்க மட்டும் தான் நீ ஆட போறியா? So that is a problem. And also do you see Ravi Shastri coming? வருவாரா அவர்? அப்படி I mean இது நடக்குமா? அப்படி நடந்தா ரவி சாஸ்திரியோட ஒரு கோச்சிங்ன்றது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. இங்கிலாந்துல மட்டும் போய் தலைவன் கலக்கிட்டாப்லனா அப்படியே காலரை தூக்கி விட்டு நம்மலாம் வந்து விசில போட்டு ஏய் பாடுறா என் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். பட் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சும்மா அதை கமெண்ட்ல பேசிட்டு போயிருவாங்களா? இல்ல இதுக்கு ஐ மீன் நிறைய ஐடியாஸ் ஆர் ஃப்ளோட்டிங் அரவுண்ட். சேஞ்ச் ஆஃப் கோச்சஸுக்குமே தே ஆர் இது. ஏன்னா இந்த பேஸ்பால் ஒர்க் அவுட் ஆகல. பிரெண்டன் மெக்கலமோட இது கூட ரொம்ப நாள் அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. ரவி சாஸ்திரி போகட்டும், அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் போகட்டும். ஏன்னா நம்ம வந்து இங்கிலாந்து டூர் போக போறோம். அவர் அந்த பக்கம் போய் ஃபுல்லா நம்ம டீமை பத்தி அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்து அது பண்ணாம மேபி போக மாட்டாருன்னு நினைக்கிறேங்க. நம்ம பிசிசிஐ விட மாட்டாங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு, ஒரு நேபாளுக்கு, ஓமன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் இந்தியால இருந்து யாராவது ஒருத்தவங்க கோச்ச ஹெட் கோச்சா கூட போட்டுட்டாமாப்ல. ஆனா இந்த பிக் 3ன்னு சொல்ற இந்த டீம்ஸ், இந்த செனா கண்ட்ரீஸ், இவனுங்க எவன் பக்கமே வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் போயலாம் மாப்பிள நம்ம தான் இப்ப மேல நிக்கிறோம், நம்ம தான் நிக்கணும் அப்படின்னு சும்மா வேணா ஒரு பேட்டிங் கோச், ஒரு அசிஸ்டன்ட் கோச், 3rd அசிஸ்டன்ட், 5th அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வேணா ஏதாவது போட்டோம். இந்த ஹெட் கோச் வேலை, பேட்டிங் கோச் வேலையே வேணாம், அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பிசிசிஐ இஸ் வெரி வெரி இதுங்க அந்த விஷயத்துல ரொம்ப தெரியும். அதுவும் ரவி சாஸ்திரி மாதிரியான பிளேயர், கோச் ஹூ ஹஸ் டெலிவர்ட் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ், அவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ண பார்ப்பாங்க இஃப் த டாக் இஸ் ஆன். பட் நீங்க சொல்ற மாதிரி நடக்காம இருந்தா இட்ஸ் குட். எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, ஜோ ரூட் வந்து டெண்டுல்கரை சர்பாஸ் பண்ணக்கூடாது. நான் திருப்பி இதை சொல்றேன்னு ஃபேன் சொல்லுவாங்க. பட் ஹீஸ் ஜஸ்ட் 4000 ரன்ஸ் என்னமோ. ஸோ ரவி சாஸ்திரி போய் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட். ஸோ அது நடக்காம இருக்கணும். பட் எஸ், கமிங் பேக் டு த டாபிக், கேட்சஸ் பாஸ் 3rd டெஸ்ட் மேட்ச்ல சிட்டர் பென் டக்கெட் கேட்ச் விடுறாரு. நீங்க இது வந்து பேஸ்பால் இல்ல, நீங்க என்ன கட்டி வச்சு அடிக்கணும் வரலாம். அந்த மாதிரி எனக்கே கோவம். டேய் நான் ஐம் சீயிங் யூ டிராப் கேட்சஸ். வி ஆல் கோ ஃபார் குவாலிட்டி கிரிக்கெட். ஓகே, நீங்க ஹார்ட் ஃபாட்டா வந்து நம்ம கூட லாஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல சூப்பர்பா நம்ம டிராப் பண்ணோம் சீரீஸை. அது எவ்வளோ வியூஸ் அண்ட் லைக்ஸ் வி ஆல் என்ஜாய்ட். அந்த மாதிரி இருந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் யுவர் பெஸ்ட்னா ஓகே. சிட்டர் வந்து நீங்க விடுறீங்க அண்டர் லைட்ஸ். அது ஒரு தடவை ஒரு ஸ்லிப்ல ஒன்று விடுறாரு, ஒன்று வந்து மிட் ஆஃப்ல எங்கேயோ விடுறாரு. பாஸ் எதுக்கு பென் டக்கெட் இன்னும் இந்த 4th டெஸ்ட்ல எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஆலி போப்பை டிராப் பண்ணாங்க.
நான் என்ன சொல்றேன், ஆலிபாப் 10 ரன் அடிச்சாலும் அத்தனை கேட்சஸ் பெண்டக்கெட் விடுறாரு. ஸோ 2 பேரும் டிராப் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ பியூர் ஃபீல்டிங் அண்ட் அந்த சைடு மிச்சல் ஸ்டார்க் பாஸ் அவர் யாரு, என்ன போலர், சான்ஸே இல்லை. கன்சிஸ்டண்டா 5 விக்கெட்ஸ், 4 விக்கெட்ஸ், 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. ஸோ அப்சல்யூட் பீச் ஆஃப் டெலிவரி எல்லாம் லைக் ரைட் ஹேண்டருக்கான ஜஸ்ட் அவுட் சைடு. அது நம்ம பாலா, நான் நிஜமா சொல்றேன், நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு வி நீட் அ டெஸ்ட் போலர் ஹூ வில் ஹேவ் தட் லைன் அண்ட் லென்த். கன்சிஸ்டண்டா அவர் ஃபுல் டே வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு 4th ஸ்டம்ப்ல அட் த அந்த அன்கம்ஃபர்டபுள் ஹைட்ல பாஸ் உங்களுக்கு இப்படி போட்டுன்னா கண்டிப்பா விக்கெட் வரும் பாஸ். உங்களுக்கு கண்டிப்பா விக்கெட் வரும். 5 விக்கெட்ஸ்ங்கிறது அவர் ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் இன் ஹிஸ் மைண்ட் செட். ஓகே, ஐம் 5 விக்கெட்ஸ் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். அப்படிதான் அப்ரோச் பண்றாரோன்னு தோன்றது எனக்கு. லைன் அண்ட் லென்த் ஃபண்டாஸ்டிக். ஸோ if we could replicate something from Australian bowling, நம்ம சாரி நான் ஸ்லைட் ஆஃப் டாபிக் போன, பிரசித் கிருஷ்ணா bowls well, பட் இப்படி காத்துல பேப்பர் போட்டு பறக்கிற மாதிரி இப்படி சில டைம்ஸ் இப்படி அந்த லைன் இஸ் லென்த் ஸ்டில் ஓகே, பட் லைன் தான் ரொம்ப வேவர்டா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டக்கு நம்மளுக்கு இந்தியன் டீம் அப்பப்போ அவன் வேற ஞாபகப்படுத்துறானே, இந்த மாதிரி இந்தியன் டீம் ஞாபகம் வேற வந்துட்டு போகுது. பிரசித் கிருஷ்ணா ஆட்டம், சிராஜ் ஆட்டோ, வி போல் வெல் இன் பேச்சஸ். பட் ஸ்டார்க் இவங்க எல்லாம் வேற லெவல் பாஸ். நேத்தன் லைன் பாஸ் அவரும் ரிட்டையர் ஆக மாட்டாரா? அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரா? அவர் ரிட்டையர் ஆக மாட்டாரா? இப்போ ஆஷஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு டே 1 முடிஞ்சு டே 2 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது டே 2 ஸ்டார்ட் ஆயிடும் மக்கள் பார்க்கும்போது. ஸோ இப்போ இந்த டே 1ஓட முடிவில் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எவர், முதல் முறையாக 100 வருஷத்துக்கு மேல இந்த மெல்பர்ன்ல கிரிக்கெட் ஆடு 100 வருஷம் ஆயிருச்சு. முதல் முறையா ஒரு டெஸ்ட் மேட்சோடைய டே 1ல 20 விக்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றானுங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாங்க, இது வந்து டே 1ல செஞ்சுரி போடுற ஊருங்க, இது பிச்சுங்க, கிரவுண்டுங்க. இங்க வந்து ஒரே நாள்ல 20 விக்கெட் எடுத்திருக்காங்க, எனக்கு புரியல அப்படின்னு கதறானுங்க அங்கிருந்து. நான் வந்து இந்த செஞ்சுரி 100 இயர்ஸ்ல இது நடந்ததே இல்லை அப்படின்னும் போது எனக்கு அப்படியே ஷாக்கு, தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி இது நம்ம ஊர்ல நடக்கும். பிரக்யான் ஓஜால இருந்து ஆரம்பிச்சு ரவீந்திர ஜடேஜால இருந்து குல்தீப் யாதவ் வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம்ல யாரு போட்டாலும் சரி, அஸ்வின்ல இருந்து வாஷில இருந்து யாரு போட்டாலும் ரைட் ஆர்முக்கும் சரி, ஸ்பின்னை வச்சு நம்ம வந்து டே 1.5 நாள்ல டெஸ்ட் நம்மளும் தான் இங்க முடிச்சுட்டு இருக்கணும். அது வேற. நீங்க மெல்பர்ன்ல போய் பாக்ஸிங் டே அப்படின்னா அந்த 26ஆம் தேதி டிசம்பர்னா இது தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 26ஆம் தேதி டிசம்பர் அவங்களுக்குலாம். அங்க போய் ஒரு நாள்ல 20 விக்கெட்டுங்கிறது வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உள்ள வந்த அந்த நேசர் அப்படின்றவர் வந்துட்டு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அண்ட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்துட்டு, ஓகே இங்கிலாந்து இவ்வளவு சூப்பரா போட்டுருச்சு, ஒரு வெறித்தனமா எதையோ ஒண்ணு பண்ண உள்ள வந்துட்டாங்கப்பா அவனுங்க அப்படின்னு நினைக்கும் போது, ருக்கோ பாய் ருக்கோ. மைக்கேல் நெசர், ஸ்காட் போலண்ட், எனக்கு என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் அஃப்கோர்ஸ் தேர் பிளேயிங் ஹோம் கண்டிஷன்ஸ், தே ஹேவ் ஹோம் அட்வான்டேஜ், பட் அவ்வளோ இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கூட இல்லை. தட் இஸ் வேர் ஐ கம்ப்ளீட்லி நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இங்கிலாந்து பேட்டிங் இஸ் இந்த ஸ்கோர் கார்டை பார்த்து இங்கிலாந்து பேட்டிங் ஓட அனலைஸ பண்ணக்கூடாதுங்கிறேன் நான். பிகாஸ் தேர் ஃபார் பெட்டர். தேர் இதுல வெஸ்ட் இண்டீஸ்ல, ஸ்ரீலங்கால, அதர் டஃப் ஹியூமிட் கண்டிஷன்ஸ்ல தேவ் ஸ்கோர்ட் ரன்ஸ். ஓகே, செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் மெல்பர்ன் அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் என்ன மாதிரியான விக்கெட் பவுன்ஸ் எப்படி ஆகும் அண்ட் சீம் ஆஃப் த இது விக்கெட் ஆகும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு மிச்சல் ஸ்டார்க் கூட 2 விக்கெட்ஸ் தான், மைக்கேல் நெசர் 4 விக்கெட்ஸ் எடுக்கிறாருன்னா சம்வேர் அவங்க அஃப்கோர்ஸ் 3 டெஸ்ட் மேட்சஸ்க்கு அப்புறம் தேவர் எவ்ரிபடி ஒரு டவுன். 4th டெஸ்ட் மேட்ச்ல ரிகூப் பண்ண முடியலையா, ஒரு ஸ்டில் தேர் வெரி டவுனா என்னன்னு தெரியல. பட் மைக்கேல் நெசர், ஸ்காட் போலண்ட் இஸ் I would say அவ்வளோ பேசலாம் இல்லை பாஸ். ஸ்காட் போலண்ட் இஸ் a bowler you can definitely negotiate. This England batting team can negotiate. But அவர் போய் விக்கெட்ஸ் கொடுத்து 4 விக்கெட்ஸ் ஃபார் மைக்கேல் நெசர். ஸோ ஐ திங்க் நீங்க நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த ஷோல சொன்ன மாதிரி அப்ரோச் அண்ட் ஹவு இட் இஸ் நாட் செட்டிலிங் இன் டு சர்டன் பீப்புள்ஸ், சர்டன் பிளேயர்ஸ் ரிதம்னு சொல்லும் போது பிளேயர் பிளான் பி இருக்கும், பிளான் சி இருக்கும். அங்கதான் நம்ம தோனியை இப்போ கூட ஏன் நம்ம இப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ ஆளுங்க தோனி சொல்லணும்னா ஒரு பிளேயருக்கும் ஒரு மாதிரியான அவரு அப்ப வீரேந்தர் சேவாகெல்லாம் போகும்போது ஒண்ணுமே சொல்ல மாட்டானா, ஓகே ரெடி ஆல் தி பெஸ்ட் அவ்வளவுதான். சில பிளேயர்ஸ் லைக் ஆர்பி சிங் எல்லாம் சொல்லும்போது அவர் வந்து கொஞ்சம் இன்புட்ஸோ கொஞ்சம் இப்படி போடு அப்படி போடு. ஸோ அவருக்கு தெரியும் உங்ககிட்ட நான் பேசி நான் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சேவாக் யார் எந்த கோச் டெண்டுல்கர் சொல்லியே கேட்காதவரு தோனி சொல்லியா கேட்க போறாரு. அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா பிளான் பி சி. இவர் சில பேர் வந்து ரொம்ப பர்சனாலிட்டி வேறையா இருக்கலாம், சில பேருக்கு வந்து நம்ம சொல்லணும்.
சில பேர் வந்து நம்ம ஜஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொன்னாலே போறோம், அவங்களுக்கு 10 ஹவர் அட்வைஸ் பண்ண மாதிரி. ஸோ இத வந்து மேனேஜ்மென்ட், கோச், பென் ஸ்டோக்ஸ் இத வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் டிசைஃபர் பண்ணி புரிஞ்சுக்கலையாங்கிறதுனால தான் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது. 3-0 அண்ட் பஸ் நீங்க சொன்ன மாதிரி 20 விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்ததுன்னா ஒரே நாள்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இதெல்லாம் தான் மாடர்ன் டெம்ப்ளேட். இந்த மாதிரி பாக்ஸிங் டே மேட்சஸ் தான் நியூ இயர் வரைக்கும் போகணும் மினிமம். 1 டே 2 டேஸ்லயே முடிஞ்சு போயிடும், 3 டேஸ்லயே முடிஞ்சு போயிடும் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் நம்மள மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் ஏன்டா டெஸ்ட்ல ரெவென்யூ வரல, ஃபேன்ஸ் வரல, அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவா இட்ஸ் சைக்கிள் தானே, கமர்ஷியல் சைக்கிள். ஏன் பிக்கப் ஆகலைன்னா the onus is on the players also. So everybody have to be very responsible, play good cricket. Crowds அவ்வளோ வராங்க. நீங்க சொன்ன மாதிரி பாக்ஸிங் டேனா அவ்வளோ எதிர்பார்த்து வராங்க. அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ கோஸ் இன்டு சேவிங் த டெஸ்ட் மேட்ச். அப்படி போயிட்டு சரி ஓகே 20 விக்கெட்ஸ்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்து வரோம், ஆனா அவன் ஒன்று பண்ணுவான் பாருங்கிற மாதிரி பண்ணாங்க. இல்ல ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்துட்டு அவங்களோட பேட்டிங்ல நல்லா இருந்த மொமெண்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3வது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு மேட்ச் சேவ் பண்ண ட்ரை பண்ணி இவர் நம்ம ஜேமி ஸ்மித் ஆடின ஒரு இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்கோர்ட் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரன்ஸ் ஆஃப் 83. அது என்ன குவிக் ஃபயர். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பத்தியா ரெட் பால்ல 80 பால்ல 60 அடிக்கிறான்டா, இவன் தாண்டா அவனை பாடுறா 90 பால்ல 70 அடிக்கிறான், 90 பால்ல 90 அடிக்கிறான்டா. ஐயா 5 நாள் உங்க கையில இருக்கு. நீங்க 90 பால்ல இப்ப 90 அடிச்சு அவசரமா அவுட் ஆகி வெளியே போய் என்னையா பண்ண போறீங்க, எனக்கு புரியல. அப்ப இவங்க ஏதாவது ஐசிசில வந்து பேசாம நீங்க 3 நாள் மேட்சா மாத்திருங்க, 5 நாளே வைக்காதீங்க. 5 நாள்ல 2 நாள் சும்மா தான் இருக்கிறாங்க, கேலண்டர்ல வேஸ்ட் தான் ஆகுது. நீங்க வந்து 60 நாள்ல ஆட வேண்டிய 12 மேட்ச நீங்க வந்து வெறும் 30 நாள்ல ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச் 2.5 நாள் வச்சு முடிச்சிடலான்ற நான் அந்த மாதிரி. பட் they still showed grit somewhere. ஜேமி ஸ்மித் அங்கங்க காட்டின அந்த ஒரு நம்பிக்கைகளாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பால் 130 பாலுக்கு மேல நான் பிடிச்சி ஆடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வில் ஜாக்ஸ் ஆடின இன்னிங்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் சில இடங்கள்ல பார்க்கும்போது இவன் இவ்வளவு பொறுமையா உனக்கு ஆடவும் தெரியுது, ஆனா ஏன் ஆட மாட்டேங்கிற எனக்கு புரியல. அப்போ உனக்கு எவன் உன் மண்டைக்குள்ள போய் சொன்னான் அந்த மெக்கலம், அதுக்கு தான் இப்ப எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அந்த மெக்கலம் அப்படின்னு. பிகாஸ் பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டீம்ல அவங்க யாரும் பிரச்சனை இல்லப்பா, அவனே இவன் இப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். ஐயா இவன் தான் இவன் சொன்னாதான் அவன் அடிப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ கண்ண இது எப்படி ஜீவா எனக்கு புரியல. நீ வேணா பாரு ஜீவா, போகாது ஜீவாங்கிற மாதிரி இந்த கண்ணாடியே திருப்பணும். ஆட்டோ கண்ணாடி யாருன்னா பிரெண்டன் மெக்கலம். இந்த பிரெண்டன் மெக்கலம் நீங்க வந்து அடிச்சு முடிச்சு வா, உனைய வேணாம் ஒழுங்கா நீ வந்து அவங்கள சொல்றா, நீ சொன்னாதான் அடிப்பானுங்களாமே, சொல்லு ஒழுங்கா சொல்லு 4 வாரத்தை நல்லான்ற மாதிரி எதையாவது பண்ணி இந்த கண்ணாடியை திருப்பிடுங்க. இல்ல அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு உருப்படாம போயிடும். ஏன்னா இந்த பிளே இப்ப ஜேமி ஸ்மித்னாலேயோ ஒரு வில் ஜாக்ஸ்னாலேயோ இல்ல வந்து ஒரு பென் ஸ்டோக்ஸ் ஆகட்டும், ஹாரி ப்ரூக் ஆகட்டும், இந்த மிடில் ஆர்டர் இந்த லோவர் மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு எங்கேயாவது ஆடி எப்படியோ மேட்சை வந்து கொண்டு போறாங்க. அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற அந்த டாப் 3ல இருக்கிற பிரச்சனையை இவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கரெக்டா தம்பி நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னைய மன்னிச்சு, நான் ஒரு கோச் தான் இருந்தாலும் சொல்றேன், காலில் விழுந்து நிற்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கு, நான் தான் உங்களை அப்படி ஆட சொன்னேன், இப்ப நானே சொல்றேன், நீங்க உருப்படியா நார்மலா நான் வரத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் எப்படி ஆட்டுதுன்னு அப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கலமா கம்முன்னு உட்கார சொல்லுங்க. நீங்க மாத்த கூட வேணாம் கோச், இல்ல நான் இப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னா மாத்திருங்க, தூக்கிருங்க, தூக்கி வெளியே ஒரு ஓரமா உட்கார ஓரமா உட்காரு. 2019 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி கூட நீங்க அந்த ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 இயர்ஸ் நீங்க இங்கிலாண்டோட பேட்டிங் பேட்டர்னை நீங்க நம்ம வந்து நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா கூட தே யூஸ் டு ஹோல்ட் பார்ட்னர்ஷிப். அவங்க வந்து தே யூஸ் டு பிளே த லாங் ஹவர்ஸ், த லாங் செஷன், த லாங் டே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தே யூஸ் டு பிளே. பட் இவர் வந்து இந்த அலஸ்டர் குக்லாம் வந்தாருன்னா செத்தனமா, ஐயோ இவன் அவுட்டே ஆக மாட்டேங்கிறானே, படுத்துறானே இவன். அந்த அலஸ்டர் குக்கு, இயன் பெல்லு, அப்புறம் டு அன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் ஜோ ரூட், இவங்க படுத்தாத பாடா நம்மள பிச்சுக்கு பிச்சு, ஊருக்கு ஊர், நாடுக்கு நாடு நம்மள கடத்துவாங்க. நீங்க அலிஸ்டர் குக்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நான் வருது. நேத்திக்கு அவரோட பர்த்டே, சோ பிலேட்டட் விஷஸ் டு அலிஸ்டர் குக் அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 10,000 ரன்ஸ் இன் டெஸ்ட் ஃபார்மேட். இப்படி எல்லாம் இருந்த டீம் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து நல்ல ஒரு அடாப்டிவான அப்ரோச் தான். நீங்க சொன்ன இந்த 3rd டெஸ்ட் மேட்ச்ல கூட அவங்க வந்து 380 ஏதோ அடிக்கிறாங்க, இங்கிலாந்து 270 280 அடிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க லீட் இருக்கு, பட் ஸ்டில் செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட நீங்க பேட் கமின்ஸ் வந்து 3 விக்கெட்ஸ், மிச்சல் ஸ்டார்க் வந்து இன்னொரு 3 விக்கெட்ஸ் கன்சிஸ்டன்டா எடுக்கிறாங்க பாஸ். 3 4 5 விக்கெட்ஸ், 3 4 5. ஸோ ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி இவனுங்க பேஸ்பால் தான் போறாங்க, அட்டாக்கிங் தான் போறாங்க, ஸோ கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைன் அண்ட் லென்த் ஷார்ப்பா மெயின்டைன் பண்ணி
they won that third game by about 80 or 90 odd runs, but plan very well executed. அவங்க பேஸ் பால் சொல்றதுக்கும் இவங்க ரான் பால் சொல்றதுக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஆவது தெரியல, இது 5 days நிக்காது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் ஆவது பார்க்கணும். ஐ வாண்ட் டு see even if ஆஸ்திரேலியா win or lose, இங்கிலாந்து win or lose, இங்கிலாந்து சைட்ல இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் we are able to hold. ரிசல்ட் எப்படி வேணா ஆட்டும், we can bat one entire day அப்படின்னு we are able to adapt அப்படின்னு ஒரு சேஞ்ச் இன் மைண்ட் செட் ஆவது பார்த்தா கூட I think it will be very good for the England fans, not only for England fans, for fans like us who want quality cricket to last for 5 days. ஆல்ரைட், பாப்போம். நம்ம வந்துட்டு we cannot take the credit away from Australia as well. நீங்க சொன்ன மாதிரி வந்து இவன் இப்படித்தான் ஆடுறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப இவனுக்கு இதை போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை மெயின்டைன் பண்ண இடங்கள் நிறைய இடங்கள்ல பிகாஸ் இவன் காடு சுத்தரான்னு தெரிஞ்சு போச்சு. அது மிச்சல் ஸ்டாக் ஆகட்டும், பொலாண்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைன், அந்த 4th ஸ்டம்ப்ல வந்துட்டு நீ எப்படி சுத்துவ, எஜ்ஜு என் ஆளுங்க ஸ்லிப்ல நிக்கிறாங்க, போதும் மத்தவன் எல்லாம் உள்ள விட, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம், நீங்க அவங்களுக்கு இங்க வேலையே கிடையாது, பின்னாடி இருக்கிறான் ஒரு 4 பேர், அவன் கீப்பரு, எனக்கு மட்டும் தான் இங்க வேலை, நீங்களா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பண்றது. அதெல்லாம் தூக்கி அடிப்பான், நல்லா அழகா கேட்ச் கொடுப்பான் அப்படின்னு இப்படியே இவங்களோட கிரிக்கெட்டை வந்து ரொம்ப ஒரு உதாசீனப்படுத்துற ரேஞ்சுக்கு இவங்களே கொண்டு வந்து நிப்பாட்டாங்கன்றது வருத்தத்திற்குரிய விஷயம் வச்சுக்கோமே. பட் இதெல்லாம் தாண்டி we will have to wait and see how England Cricket Board is going to realize and make proper decisions that will help the cricket for their country, right? So இதோட நம்ம வந்து Ashes ஒரு ரேப் பண்ணிட்டு will talk about the ongoing second biggest, அப்படிதான் கிளைம் பண்றாங்க, எனக்கு தெரியல, செகண்ட் பிக்கஸ்ட் T20 லீக் இன் வேர்ல்டு இப்போ எது அப்படின்னா SA20. ஒரு காலத்துல வந்து ஐபிஎல் பார்த்துட்டு என்னடா அவன் மாப்பிள்ள ஒன்னு ஆரம்பிடா அப்படின்ற மாதிரி வந்து பிபிஎல் போட்டு பிக் பேஷ் லீக் வந்து இன்னைக்கு வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற நிலைமையில பார்த்தா எது பிக் பேஷ் லீக் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கா, எங்கங்க எப்பங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்துருச்சு பிக் பேஷ் லீகோட நிலைமை. யாருக்குமே அது மேல ஒரு அக்கறையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடங்கள்லயுமே இப்போ வந்து இந்தியன் பிரான்ச்சைசிஸ் தான் வந்து ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ் தான் எல்லா இடத்துலையும் ரூல் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது SA20 அவங்களுடைய 4th சீசனை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்து ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல வேற யாரும் கிடையாது, டெவான் கான்வே. சிஎஸ்கே வந்து தம்பி என்ன ஆடுற நீ, உன்னைய நம்பி வாங்கினேன் போ அப்படின்னு சொன்ன டெவான் கான்வே அங்க முதல் மேட்ச்லயே இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக அகேன்ஸ்ட் எம்ஐயோட he has almost scored 60 odd runs at 33 balls at a strike rate of close to 200. 195க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சு அவுட் ஆயிருந்திருக்காரு. ஸோ சொல்லுங்க SA20 யாரெல்லாம் நீங்க, we will come back to Conway matter, பட் அதுக்கு முன்னாடி எந்த டீம்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பிகாஸ் டாப் 2 டீம்ஸ் ஃபைனல்ஸ் போகும் அப்படின்னா எந்த டீம் நினைக்கிறீங்க? அண்ட் who are the players to look out this season அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க SA20? இந்த SA20க்கு ஒரு முன்னோடியா இருந்ததே IPL 2009ல போனோம், அங்க ஒரு ஃபுல் சீசன் நடத்தினோம். ஸோ அங்கிருந்து ஏன் இவ்வளோ வருஷம்க்கு அப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பி தட் SA20 ஆல்சோ நம்ம ஒரு குளோபல் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இன்னொரு T20 ஃபார்மேட் பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய மேட்சஸ் வருது. நிறைய டீம்ஸ் லைக் ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ஸோ நிறைய ஓனர்ஸுமே நம்ம இந்தியன் ஓனர்ஸ் வந்து அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் இன்டர்சேஞ்சபிளா இருக்காங்க. தே ஆர் பிளேயிங் ஃபார் த சேம் ஃப்ரான்ச்சைஸ் பட் அண்டர் டிஃப்ரெண்ட் நேம்ங்கிற மாதிரி அங்குள்ள லோக்கல் டேலண்ட், அங்குள்ள பிச்சர்ஸ்ல அங்க இருக்கிற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தே ஆர் ஏபிள் டு கெயின். ஸோ இதெல்லாம் இட்ஸ் வெரி ஹெல்தி காம்படிஷன் தான் அப்படின்னு பாக்குறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், இந்த 2 டீம் ஐ திங்க் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் they are doing well, they should be in the top 4ன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, what 2 teams are you looking forward to or what 4 teams are you looking forward to? ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் பார்த்துருந்தேன், நம்ம பிளேயர்ஸும் பார்க்கும்போது சூப்பர் கிங்ஸும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் டெஃபினெட்லி வந்து எப்படின்னு எனக்கு தெரியல இந்த வருஷம், பிகாஸ் சேஞ்ச் இன் கேப்டன். 4வது 3 சீசனா சூப்பரா இருந்த நம்மளுடைய எய்டன் மாக்ரம் வந்துட்டு இப்ப இங்கிருந்து வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு டீம் மாறிய காரணத்தினால் கேப்டன் இல்லாமல் தத்தளித்து கொண்ட சன்ரைசர்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை வந்து கேப்டன் அந்த சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம். அண்ட் அகைன் அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜோஹானஸ்பர்க் பொறுத்த வரைக்கும், JSK பொறுத்த வரைக்கும் சூப்பர் கிங்ஸோட டீம் அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு அன்லக்கி மேட்ச் ஒன்று நடக்கும்.
போன வருஷம் நான் பாத்தீங்கன்னா வந்து விரித்தனண்டா அவ்வளவுதான்டா ஃபேவ் 2+ அடிச்சு கொண்டு போறான் பாரு என் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் இப்ப நம்ம சிஎஸ்கே வாங்கின அக்கேல் ஹுசேன் வந்து போன வருஷம் அடிச்சு சில மேட்சஸ் ஆகட்டும். ஸோ எல்லா வகையில பார்க்கும்போது ஜேஎஸ்கே வந்து ஓகேன்னு இருக்கும். ஒவ்வொரு நடந்து முடிஞ்ச 3 சீசனும் பாருங்க, தே கேம் டு த பிளே ஆஃப்ஸ். பட் ஃபைனலுக்கு அவங்களால ஒரு தடவை கூட வரவே முடியல. ஒரு தடவை கூட அவங்களால ஃபைனலுக்கே வர முடியல. ஏதோ இந்த பிளே ஆஃப்ல ஒன்று நடந்துரும். இல்ல குரூப் ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா வந்து நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு மேட்ச் போயிடும். அந்த பிளே ஆஃப்க்கு வந்தா என்ன நடக்கும்னு தெரியாது. சவுத் ஆப்பிரிக்காவா மாறிடுவாங்க நம்மளுடைய ஜேஎஸ்கே. சவுத் ஆப்பிரிக்கா நேஷனல் டீமா மாறிடும். ஸோ அந்த ஒரு அன்லக்கி திங் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஹேப்பனிங். வர்ஸ்ட் மேட்ச் அவங்களோட பிளே ஆஃப்ல ஆடிட்டு போயிருவாங்க. இல்ல வந்துட்டு ஒரு அன்லக்கி பேட்டர்ன்ல சின்ன நூல்ல போயிடும். இதே தான் நடந்துட்டு இருக்குது. பட் இந்த வருஷம் அந்த அன்லக்கி திங் இருக்காது. அவங்களோட அந்த அன்லக்கி சாம் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இந்த தடவை வந்து ஆல் லக் தான், அவங்களுக்கு நல்ல குட் லக் தான் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஐ ஃபீல். பட் த அதர் டீம் கண்டிப்பா இவன் ஃபைனல்ஸ்ரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவனை சீண்டி தலைவன் மும்பை தான். மும்பை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து அது நியூயார்க்கா எடுத்துக்கோங்க, அங்க எம்ஐ நியூயார்க்கா எடுத்துக்கோங்க. இல்ல வந்து நீங்க இப்ப இங்க ஐஎல் T20 நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். ஐஎல் T20லயும் மும்பை எடுத்துக்கோங்க, இல்ல இங்க நடந்துட்டு இருக்கிறதுலயுமே மும்பை எடுத்துக்கோங்க. மும்பை தான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரான்சைஸையும் போட்டு நொறுக்குறாங்க. ஸோ மை டாப் 2 டீம்ஸ் ஆர் எம்ஐ அண்ட் சென்னை மீன்ஸ் ஜேஎஸ்கே. இந்த 2 தான் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஃபார் திஸ் இயர். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் டேவிட் மில்லர். என்னன்னா ஒருத்தன் சம்பவக்காரன் அப்படின்னு சொல்லி டேய் என்னடா பெரிய சம்பவக்காரன், நானும் இந்த ஊர்ல வந்து 10 வருஷம் ஆகுது, ஒரு சம்பவம் கூட பண்ணல உன் தலைவன், நீயும் ரொம்ப நாள் அவனை பத்தி பில்டப் தான் கொடுக்குறியே தவிர ஒன்னும் அவன் பண்ற மாதிரி தெரியல அப்படின்னு இந்த ஒரு கமர்ஷியல் படத்துல வர ஹீரோவோடைய இன்டர்வல் பிளாக் சீன் மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. இது இன்டர்வலையும் தாண்டி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்குற நேரம் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது அவர் ஒரு இன்டர்வல் பிளாக்கா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னுமே அந்த ஒரு 130-135 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு டைம்ல வந்து சென்னை இந்தியாவுக்கு தோனி அப்படின்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டேவிட் மில்லர் தான் இருக்கும் அந்த டைம்ல. பட் அதுல இருந்து இவால்வ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு வர வேண்டிய கட்டத்துல இன்னுமே அவர் இவால்வ் ஆகாம அங்கேயே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துட்டே இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு இந்த சீசன் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் டேவிட் மில்லர். ஃபேஃப் டு பிளஸஸ் ஆஃப் கோர்ஸ் ஒரு பிளேயர் டு வாட்ச். சொல்லுன்றேன். டிகே அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் அவர் விளையாடல. ஸோ அவரு இருந்திருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும். மத்தபடி வேற யார் சொல்லலாம், கண்டிப்பா. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அதுதான் அந்த டாபிக் தான் வரணும்னு நினைச்சேன். சிஎஸ்கே விட்ட டெவான் கான்வே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல முதல் மேட்ச் ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளோட வீடியோலயா நம்ம 2 பேர் சேர்ந்து பேசுனது, நான் தனியா பேசின வீடியோவா எனக்கு ஞாபகம் இல்லை. ஐபிஎல் முடிஞ்சோடனே அந்த ஏதோ ஒரு வீடியோல அந்த ஆக்ஷன் முடிஞ்சோடனே ஏதோ ஒரு வீடியோல நான் பேசியிருந்தேன். டெவான் கான்வே ஆக்ஷன் முன்னாடியே நினைக்கிறேன், டெவான் கான்வே விடணுமா, பைபேக் பண்ணிடலாமே சின்ன அமௌண்ட்டுக்கு, சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏன் காரணம் அப்படின்றதையே நான் சொல்றேன். சீசன் டு சீசன் வந்து 500 ரன்களுக்கு மேல ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா அவர் சும்மா கிடையாது. டெஃபினெட்லி அவர் வந்து சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை சிஎஸ்கே வந்து இந்த ஒரு சீசனை கணக்குல வச்சுக்கிட்டு தூக்கி போடணுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிற வகையில தான் டெவான் கான்வே ஆடி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பேருங்க. நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்து ஒரு கேஎல் ராகுல் கிட்டையும் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்டையும் போன 2025 ஐபிஎல் நம்ம பார்த்தோமோ, தம்பி நீ ஸ்ட்ரோக் பிளேயர் தானேப்பா, ஒரு 135-140 அதிகபட்சம் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவுதானே, என்ன நீ திடீர்னு 170-180 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆச்சுங்கிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலையும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் பார்த்து எப்படி நம்மலாம் அப்படியே பேஜாரானோமோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து டெவான் கான்வே ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்டுங்க. இதுதாங்க சிஎஸ்கேல நான் ருத்ராஜன் இருந்துச்சு. போன சீசன்ல நான் சரியா விளையாடல, ஆமா. ஆனா நீ இன்னும் ஒரு சீசன்ல விளையாடலாம் உடனே தூக்கிடுற ஆளா நீ எப்பவுமே சீனியர் பிளேயர்ஸை நம்பி வச்சுக்கிற ஆள் தானே, நீயே என்ன தூக்கிட்டுனா என்னடா மாப்பிள்ள அப்படின்னு டெவான் கான்வே உண்மையா மனசை விட்டுருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஹி ஆன்சர்ட் வித் த பேட் இமீடியட்லி. அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே நடக்கிற ஒரு லீக் டோர்னமெண்ட்ல, ஒரு பிரான்சைசி லீக் டோர்னமெண்ட்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் அடிச்சு முதல் மேட்சை நீ இப்படி ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ தட் ஷோஸ் ஹவு மச் ஹி இஸ் டிஸ்டர்ப்டு பை தட் அண்ட் ஹி வாண்டட் டு ஆன்சர் வித் த பேட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே மேபி நினைக்கலாம், விட்டுட்டோமா தலைவனை, ஒரு டெவால்ட் பிரேவிஸை மிடில் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு ஓப்பனிங்ல டெவான் கான்வே இந்த மாதிரி ஃபயர் கொடுத்துருந்தா எங்கேயோ இருந்திருக்குமே. இன்ஸ்டெட் ஆஃப் யூ கோயிங் ஃபார் நம்ம அது யார் அவரு, நம்ம
மேத்யூ ஷாட் ஷாட். ஷாட்டுக்கு பதிலா நீங்க அசால்ட்டா இங்கேயே போயிருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காஸ்ட்லி மிஸ் தான் நான் இப்பவும் நினைக்கிறேன். ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் மேட்ச்னால நான் சொல்லல. ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேன். இப்பவும் சொல்றேன். CSK should have gone for actually to your point, நான் ஃபீல் பண்றது CSK should have even also had ரச்சின் ரவீந்திரா. அவர் ஒரு சீசன் விளையாடல, he did not play, பட் அவர் அந்த ஸ்பின், his fielding and his strike, அவர் வந்து சோ அதுதான் நீங்க சொல்ற மாதிரி டெவன் கான்வே விட்ட மாதிரி எனக்கு ரச்சின் ரவீந்திரா கூட வச்சிருந்திருக்கலாமோன்னு. பட் எனிவே தே ஹேவ் தேர் ஓன் இது, தே ஹேவ் கான் ஃபார் அதர் பிளேயர்ஸ், ரைட் மிக்ஸ் தோனிக்கு அப்புறம். ஸோ நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன். ஸோ பார்ப்போம் அது எப்படி ஆகுதுன்னு. Let's go for IL T20ங்க. IL T20 பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது? நான் IL T20 பெருசா இந்த வருஷம் ஃபாலோ பண்ணல. ரொம்ப அங்கங்க தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலா, டு பி வெரி ஹானஸ்ட். எஸ், IL T20 எப்படின்னா பாலா வந்து 2022ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சிவாஜியில ரஜினி வந்து பொண்ணு பார்க்க போகும்போது ஸ்ரேயாவோட அப்பா அம்மா மட்டும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. வீடு சுத்தி எல்லாரும் தீபாவளி பட்டாசு அந்த மாதிரி. என்னடா சுத்தி எல்லா ஊர்லயும் IPL நடக்குது, குளோபல் T20 நடக்குது, டேய் நம்ம என்னடா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. எவன் இருக்கானோ கூப்பிடு. 2022ல அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு லீக் தான் IL T20. about 6 டீம்ஸ் ஏதோ இருக்காங்க பாலா. அப் டு 8 to 9 ஃபாரின் பிளேயர்ஸ் வரலாமா. 2 to about 4 to 5 உங்க ஸ்குவாட்லயே யூ கேன் ஹேவ் லோக்கல் பிளேயர்ஸ். ஃபுல்லாவே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். ஸோ எவன் வந்து டிரான்சிட் வீசா வாங்கிட்டு போறனோ, மேட்ச் விளையாடிட்டு அப்புறம் அடுத்த ஃபிளைட்டை கேட்ச் பண்ணு, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதுவுமே இட் இஸ் பிக்கிங் அப் ட்ராக்ஷன். நிறைய இப்போ கூட ஒரு மேட்ச் வந்து நம்ம ஷார்ஜா வாரியர்ஸ் வர்சஸ் டெசர்ட் வைப்பர்ஸ், அவங்க பேர்ல வந்து அப்படிதான் இருக்கும், ஷார்ஜா வாரியர்ஸ், டெசர்ட் வைப்பர்ஸ். 3 இயர்ஸா சாரி டு கட் யூ ஆஃப். 3 டீம்ஸ் வந்து அவங்களோட லோக்கல் டீம்ஸ் அண்ட் 3 டீம்ஸ் வந்து இந்த IPL பிரான்ச்சைசிஸ், KKR, அப்புறம் அந்த ராயல்ஸ் அண்ட் மும்பை, 3 பேர். ஆமா. சோ அது அவங்க டீம்ஸ் பாத்தீங்கன்னா துபாய் கேபிட்டல்ஸ் இருக்காங்க, அபுதாபி நைட் ரைடர்ஸ் இருக்காங்க, ஷார்ஜா வாரியர்ஸ், டெசர்ட் வைப்பர்ஸ் அண்ட் கல்ஃப் ஜெயண்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்தி மிக்ஸ் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் who have represented India. இங்க சான்ஸ் கிடைக்காம அங்க போய் ஷைன் பண்றது, லோக்கல் பிளேயர்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு இது இருக்கு. இப்போ கூட நம்ம ஷார்ஜா வாரியர்ஸ் வர்சஸ் டெசர்ட் வைப்பர்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ டெசர்ட் வைப்பர்ஸ் as we speak they need 68 in 54 balls. ஸோ அங்குமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா BBL மாதிரி நிறைய ஃபேன் இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ they know how to pull crowd. ஃபேன் இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் ஆகட்டும், டிக்கெட்டிங் வந்து இட்ஸ் வெரி அஃபோர்டபுள்னு நான் நியூஸ்ல எல்லாம் பார்க்குறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ டீம். நம்ம CSK ஸ்டார் சுரேஷ் அண்ணா கூட ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லீக் ஒரு செகண்ட் இயர் ஏதோ he played. So through Indian stars and through global stars, they are trying to promote this league and get more talent, which is good for cricket. நம்மளுக்கு டெய்லி கிரிக்கெட் கொடுத்தாலும் நம்ம தட்டில் சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்போங்கிற மாதிரி, டெஸ்ட் ஆகட்டும், T20 ஆகட்டும், லோக்கல் கிரிக்கெட் ஆகட்டும், பக்கத்து கிரவுண்டில் சென்னை 28 மாதிரி லோக்கல் டீம் மட்டும் நம்ம போய் பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் அ குட் டோர்னமெண்ட். ஸோ இப்போ ஒன்லி திங் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால BBL-ம் இதுவும் கிளாஷஸ் சம்டைம்ஸ் ஆகலாம். பட் ஐ திங்க் எல்லா ஃபார்மேட், எல்லா இதுக்கும் அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க. எப்படி ஒரு சிட்னி ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் BBL-க்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அந்த மாதிரி இங்க நீங்க சொன்ன மாதிரி மும்பை, அபுதாபி, துபாய்க்கு இதுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ எஸ், இந்த டோர்னமெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் வெல். மீன்ஸ் யார் ஜெயிக்கிறாங்க, ஜான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் வாக்கில் ஃபைனல்ஸ் வரும். அந்த க்ளோசர் டு தட் வில் see how the teams have performed, யார் என்ன ஸ்டார்னு அப்போ ஒரு வீடியோ பண்ணி ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, அவங்களோட இன்ட்ராக்ஷன் என்னங்கிற பொறுத்து நம்ம அப்போவும் ஒரு will have a conversation. டெஃபினெட்லி நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் டொமஸ்டிக்ல அடுத்தடுத்ததாக கண்டிப்பாக பேச தான் போகிறோம். அண்ட் ஒன் சைடு விமென்ஸ் கிரிக்கெட் ஆல்சோ வேறு நடந்துட்டு இருக்குது. நல்லா டாடா WPL வர 9ஆம் தேதி ஜான் நினைக்கிறேன், 9th ஜான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால we have lots of more cricket. இந்த ஜனவரியிலேருந்து அப்படியே இந்த தீபாவளி நம்மளது தான், இந்த பொங்கல் நம்மளது தாங்கிற மாதிரி இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லா மாசமும் கிரிக்கெட் தான்ற மாதிரி வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் வரைக்கும், ஐ மீன் மே IPL முடிகிற வரைக்கும் போட்டு அடின்னு கிரிக்கெட் சீசன் இது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். T20 வேர்ல்டு கப் வரப்போகுது, IPL வரப்போகுது, நடுவில் இப்போ இந்த லீக்லாம் வேகமாக முடிச்சுட்டுக்கிறானுங்க. டே மாப்பிள்ள இதாண்டா கேப் நமக்கு கொடுத்துருக்கானுங்க, இப்போவே விளாடினா தாண்டா உண்டு அப்படின்னு எல்லாம் போட்டுங்கிறாங்க. ஸோ WPL வேற ஒரு சைடு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட்.
கண்டிப்பா. தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் கபில். உங்களுடைய சேனலுக்கு அகைன் வாழ்த்துக்கள். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் கலர் கண்ணாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கபில்ஸ் 2BT 2 பேட்ஸ்மேன் தியரி அப்படின்ற ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இன்னும் நானும் வந்து நிறைய வீடியோஸ்ல அவரோட கொலாப் பண்ணி பேச போறேன். அவரும் தனியா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசி வீடியோஸ் போட போறாரு. அண்ட் ஸ்டே டியூன் டு கலர் கண்ணாடி as well. And thank you for joining guys. Thank you. தேங்க் யூ பாலா. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் வியூவர்ஸ். வேற ஏதாவது ஒரு புது டாபிக் இதை பத்தி பேசுங்க, பிளேயர் பத்தி பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ், கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பேசுவோம் நானும் பாலாவும். And looking forward to more action and more entertainment from one and only Source Cricket.